என் கழுத்துல தொங்குறது நீ நினைக்கிற மாதிரி பூஜைக்கு வேண்டிய தாலி இல்ல, கழட்டி வீச வேண்டிய வெறும் கயிறு தான். நான் கந்துவெட்டிக்காரர்கிட்ட கொடுத்து பர்ஃபெக்டா மாத்தி தான் வச்சிருக்கேன். அந்த சீரியல் நம்பரும் இந்த சீரியல் நம்பரும் வேற வேற தான் இருக்கு. இதுக்கு மேலேயும் நீங்க என்னை விட்டு விலகித்தான் இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீ ஊருக்கே போலாம். நான் ஒன்னும் வற்புறுத்தல. ஏற்கனவே அவ ஜெயிலுக்குலாம் போய் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. இப்போதைக்கு அவ உலகமே அவ ஹஸ்பண்ட் தான். என்ன ஏதுன்னு முழுசா தெரிஞ்சுக்காம இத பத்தி அவகிட்ட பேச வேணான்னு யோசிக்கிறேன். ஜெயந்தி, இனிமே நீ தான் குவாலிட்டி கண்ட்ரோல் இன்சார்ஜாவும் எக்ஸ்போர்ட் இன்சார்ஜாவும் இங்க வேலை பார்க்க போற. ஓகேவா? சரிங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பழகிட்டேன்னா ஈஸி ஆயிடும். 2-3 நாள் நான் உனக்கு சொல்லித்தரேன். பார்த்தேன்னா நீயே புரிஞ்சுப்ப. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், குவாலிட்டி பார்க்கும்போது மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா ஒரு பாக்கெட்ல தப்பு நடந்தா கூட ஒரு கண்டெய்னரையே திருப்பி அனுப்பிச்சிடுவாங்க. அப்புறம் இங்க வேலை பார்க்குற எல்லார்கிட்டயுமே இதை உங்க சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை பாருங்கன்னு சொல்லுவேன். உங்ககிட்ட அப்படி சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் நாம உள்ள போகலனா நிச்சயம் வெளியே போக வேண்டிய நிலைமை வந்துரும் போல இருக்கே. மாமா, சாப்பாடு வந்துருச்சு. இளவரசி வரலையா? ஏதோ வேலை இருக்கான், வரல. இவங்க யார் மாமா? இவங்க பேர் ஜெயந்தி. இனிமே இவங்க தான் நம்ம கம்பெனில குவாலிட்டி கண்ட்ரோல் இன்சார்ஜாவும் எக்ஸ்போர்ட் இன்சார்ஜாவும் இருக்க போறாங்க. மாமா, என்னதானே குவாலிட்டி கண்ட்ரோல பாத்துக்க சொன்னீங்க, எதுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஆளு? இல்ல கையல், நீ புது ஆளு, அதுவும் இல்லாம அனுபவம் உனக்கு பத்தாது. இவங்க இதுக்கு முன்னால ஏற்கனவே ஒரு ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க, அனுபவம் இருக்கு. அதனாலதான் நீ வேணா அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் பாத்துக்கோயே. அதுக்குதான் உன்ன மாதிரி நம்பிக்கையான ஆள் வேணும். சரி, வாங்க சாப்பிடலாம். இல்ல கையல், நான் இவங்களை கூட்டிட்டு நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ஏஜென்சி, அப்புறம் ஏர்போர்ட்டுக்கு போய் கார்கோல சரக்கெல்லாம் எப்படி அனுப்புறதுன்னு காட்டிட்டு வந்துடுறேன். சரியா? சரி, சாப்பிட்டுட்டு போலாம்ல. இப்பவே லேட் ஆயிடுச்சு, நான் வெளியில சாப்பிட்டுக்கிறேன். வாங்க. அண்ணே, சொல்லுங்க சார். போற வழியில சீனிவாசா ஹோட்டல் கிட்ட நிறுத்துறீங்களா? அங்க இறங்கிக்கிறோம். ஓகே சார். ஏர்போர்ட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ ஹோட்டல்ல நிறுத்துங்கன்னு சொல்றீங்க. ஏர்போர்ட்டுக்கெல்லாம் போகல, உன்னை சாப்பிட்றதுக்காக தான் கூட்டிட்டு வந்தேன். சாப்பிடவா? எனக்கு பசிக்கலங்க. நீங்க கம்பெனிலேயே சாப்பிட்டுருக்கலாம்ல. சாப்பிட்டுருக்கலாம் தான், ஆனா உன்னை பார்க்க வச்சுட்டு நான் மட்டும் எப்படி சாப்பிடுறது? என்னங்க நீங்க முதல்லயே சொல்லியிருந்தா கம்பெனிலேயே அந்த சாப்பாட்டு ஆளு கொஞ்சமா சாப்பிட்டுருக்கலாம்ல. இப்ப பாருங்க, தேவையில்லாத வெட்டி செலவு தானே. ஆளுக்கு கொஞ்சம் சாப்பிடுறதா? சரியா போச்சு போ. ஏற்கனவே கயல்வழி வெறும் தண்ணிலேயே விளக்கு போடுவா. இப்ப அவ முன்னாடி நாம 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டு இருந்தோம், அவ்வளவுதான். பெட்ரோலே கையில கிடைச்ச மாதிரி வீட்டையே கொளுத்திடுவா. நான் கேட்கலான்னு இருந்தேன், அந்த கயல்வழி யாரு? மாமா மாமான்னு அந்த வழி வழியரா? ஜானகி அண்ணியோட தங்கச்சி தான் அவ. நம்ம வீட்டில தான் இருக்கா. ஓ, அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கணும். ஒரு சின்ன விஷயம் அவளுக்கு தெரிஞ்சா கூட ரேடியோ ஸ்டேஷன் மாதிரி அவளே நியூஸை எல்லாருக்கும் பரப்பிடுவாள். ஆமா, இளவரசி எப்படி? இளவரசி அவ பேருக்கு ஏத்த மாதிரி குணத்திலையும் இளவரசி தான். ஆனா அடுத்தவங்க மேல அன்பு வைக்கிறதுல மகாராணி மாதிரி. தன்னால யாரும் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தன்னைத்தானே வருத்திப்பா. மனசார கூட அவ இதுவரைக்கும் யாருக்கும் துரோகம் நினைச்சதில்லை, நினைக்கவும் மாட்டா. மத்தவங்க விஷயத்துல ஓகே, உங்க விஷயத்துல எப்படி? மத்தவங்க விஷயத்திலே எப்படின்னா என்கிட்ட எப்படி இருப்பான்னு நான் சொல்லித்தான் தெரியணுமா என்ன? இளவரசிக்கு உலகமே நான் தான். என்னாச்சு ஜெயந்தி? இல்ல, உங்க மேல இவ்ளோ நம்பிக்கையும் அன்பு வச்சிருக்கிற அவங்களுக்கு நான் யாருங்கிற உண்மை தெரிஞ்சா
எப்படி அவங்களால தாங்கிக்க முடியும்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நிச்சயமா தாங்கிக்க மாட்டா. முடிஞ்ச வரைக்கும் அவளுக்கு சந்தேகம் வராத மாதிரி நாம தான் நடந்தோம். சரி, இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு உன்னை லாட்ஜில் கொண்டு போய் விட்டுறேன். எனக்கு தெரிஞ்ச புரோக்கர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட சொல்லி உடனே ஒரு வீடு பார்க்க சொல்றேன். சரியா? தம்பி, அப்பா இருக்காரா? இருக்காரு. அப்பா உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. வாங்க சுப்பிரமணி சார், வாங்க உட்காருங்க. வாங்க பரவாயில்லைங்க. உட்காருங்க சார். அப்புறம் சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். ஏதோ கம்பெனி எல்லாம் புதுசா திறந்துருக்கிறதா கேள்விப்பட்டேன். நம்ம கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நல்ல இடமா புடிச்சு கொடுத்துருப்பேன். இல்லைண்ணே, ஒரு கம்பெனி ஃபுல் செட்டப்போட செகண்ட்ஸ்ல வந்துச்சு, அதான் அப்படியே லீஸ்க்கு வாங்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் என்ன சார் திடீர்னு நம்ம வீட்டு பக்கம்? ஒன்றும் இல்லைண்ணே, எனக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு ஒரு வீடு வாடகைக்கு வேணும், அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். அதுக்கு என்ன சார், ஒரு வாரத்தில் பார்த்து கொடுத்துருவோம். இல்லைண்ணே, ரொம்ப அர்ஜென்ட்டு, இன்னைக்கு இல்லை நாளைக்குள்ளே கண்டிப்பாக வேணும். சரிங்க சார், பார்த்துடலாம். எத்தனை பேர்? அம்மா பொண்ணு 2 பேர் மட்டும்தான். ஒரு 3000க்குள்ளே பாருங்களேன். என்ன சார், சென்னைக்குள்ள போய் 3000 ரூபாய்க்குள்ள வீடு பார்க்க சொல்றீங்க? 3000 ரூபாய்க்கு ஓட்டு வீடோ இல்லை ஓலை வீடோ தான் சார் கிடைக்கும். ரெண்டாவது தண்ணி பிரச்சனை, காமன் பாத்ரூமு, பொம்பளை பிள்ளைக்கெல்லாம் அது ஒத்து வராது சார். ஒரு 5000லேருந்து 6000க்குள்ள ஒரு நல்ல வீடா பார்த்து நானே சொல்றேன் சார். சரிண்ணே, வீடு கிடைச்சதும் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே சார். வரேண்ணே. சார் டீ காப்பி ஏதாவது இல்லை சாப்பிட்டு பரவாயில்லண்ணே, வரேன். சட்னி கொட்டினதுக்கு கண்ணி ஏன் கலங்கிருக்கு? சட்னி தெளிச்சது வந்து கண்ணில் பட்டுடுச்சு. ஓ, நீங்களா அத்தை? நிம்மி வரல? ஓ, அவ கோவிலுக்கு போயிருக்கா, நீங்கள் ஷாப்பிங் போனீங்கல்ல? நான் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். சாரி அத்தை, நானே கேட்டுக்கிறேன், கொஞ்சம் வழி விடுங்க. ஆண்டி, டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். சரிங்க. மெயில் செக் பண்ணிட்டு இருக்காரு. என்ன விஷயம் ஆண்டி? ஒன்றும் இல்லை, நிர்மலாவை தனி கூடத்தில் வைக்கலான்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? நல்ல விஷயம் தான் ஆண்டி. 4 பேர் 4 விதமா பேசுறதுக்கு முன்னாடி நாமளே அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு தனி கொடுத்து நம்ம வைக்கிறது தான் நல்லது. சாப்பிடலாமா? நான் சரியா இப்படி கொஞ்சம் உட்காரேன், உங்ககிட்ட கொஞ்சம் பேச. என்ன? உட்காரு முதல்ல. நிம்மியும் ரோஷனியும் தனி கொடுத்தன வைக்கலான்னு ஆண்டி சொல்றாங்க. ஆமாப்பா, கல்யாணம் ஆகியும் பொண்ணு மாப்பிள்ளைய நம்ம வீட்லயே இவ்வளோ நாளாக வச்சிருக்கிறது எனக்கு என்னவோ சரியா படலை. அதனால தான் சொல்கிறேன், நீ சீக்கிரமே ஒரு நல்ல வீடாக பாரு. முறைப்படி கல்யாணம் நடக்கலைனாலும் பெத்த கடமைக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் முறைப்படி செஞ்சு அனுப்பிடுவோம். இதெல்லாம் போய் எதுக்கு என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க? உங்களுக்கு எது சரின்னு படுதோ அப்படியே செஞ்சுருங்க. அதுக்கு முன்னாடி நிம்மிட்டு ஒரு வார்த்தை சொல்லிடு. நிம்மி, கூப்பிட்டீங்களா? வா. என்ன? ஒன்றும் இல்லை நிம்மி, உன்னையும் ரோஷனையும் தனி கொடுத்து வைக்கலான்னு ஆண்டி சொல்றாங்க. அதான் உன்கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லலான்னு. நாங்க தான் எப்பவோ சொல்லிட்டோமே, நாங்க தனியா போயிடுறோம்னு. நீங்க தான் கொஞ்ச நாள் இருங்கன்னு சொன்னீங்க, அதனாலதான் இருக்கோம். இப்ப போன்னு சொன்னீங்கன்னா சந்தோஷமா போயிடுவோம். எங்களால யாருக்கும் எந்த தொந்தரவும் வேணாம். என்ன நிம்மி இப்படி எல்லாம் பேசுற? இங்க யாருமே உன்னை தொந்தரவாவே நினைக்கல. பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா
அவ்வளவு புருஷன் கூட தனி கொடுத்தனம் வைக்கிறது காலங்காலமா எல்லாருமே செய்யறது தானே. அது மட்டும் இல்லாம கல்யாணம் ஆகி ரொம்ப நாளைக்கு பிறந்த வீட்டிலே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கும் மரியாதையா இருக்காது, பெத்தவங்களுக்கும் மரியாதையா இருக்காது. அதனாலதான் உங்களை தனி கொடுத்தனம் வைக்கிறோம்னு சொல்றோம். அப்புறம் ரோஷன் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்காருன்னு 4 பேர் கேவலமா பேசிட மாட்டாங்க? அது நம்ம எல்லாருக்குமே தானே அசிங்கம். என்ன நிம்மி, ஏதாவது முக்கியமான விஷயமா பேசிட்டு இருக்கீங்களா? சிவ பூஜையில கரடி பூந்தா மாதிரி நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ? சொல்லு நிம்மி. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க, எல்லாம் நம்ம விஷயமா தான் பேசிட்டு இருந்தோம். நம்ம விஷயமாவா? என்ன? நம்ம 2 பேரையும் தனி கொடுத்தன வைக்கலான்னு இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. நல்ல விஷயம் தானே நிம்மி. நாமளும் எத்தனை நாள் தான் இவங்க எல்லாருக்கும் பாரமா இருக்கிறது? தனியா போயிடலாமே. நம்ம இவ்வளவு நாளா இங்க இருந்ததை பெரியவங்களோட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக தானே. அதான் கிடைச்சிருச்சே, அப்புறம் என்ன? அப்புறம் நிம்மி, ஒரு முக்கியமான விஷயம். போறதுன்னு முடிவு பண்ணிட்டா நமக்கு ரொம்ப நாள் டைம் கிடையாது. நாளைக்கே வேற வீடு பார்த்து போயாகணும். என்ன நிம்மி, ஓகேவா? சரி. நாங்கள் உங்களை மறுபடி தனி கொடுத்து வைக்கிறத பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அதுவும் உங்களுக்கு எல்லா ஃபார்மாலிட்டிஸும் பண்ணி நல்ல வீடாக பார்த்து வைக்கணும் தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் நீங்கள் என்னடாண்ணா வாடகை வீட்டு இருந்துட்டு வாடகை கொடுக்க முடியாமல் காலி பண்ண சொன்ன மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க. ஐயோ மச்சான், நான் அந்த அர்த்தத்தில் சொல்ல மச்சான். நாளைக்கு தான் ஆடி மாதம் கடைசி நாள். நாளைக்கு விட்டோன்னு வச்சுக்கோங்க, ஆடி மாதம் பிறந்துடும். பொதுவாக ஆடி மாதம் புது கொடுத்தனும் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் நாளைக்கே வீடு பார்த்துட்டு போனோன்னு சொன்னேன். மற்றபடி தப்பான எண்ணத்துலலாம் சொல்ல மச்சான். உங்கள் முடிவு என்னவோ அதை சொல்லுங்க அத்தை. சரியா, ஆடி மாசம் கொடுத்தனம் போறது குடும்பத்துக்கு நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. பார்த்துக்கலாம். சரிம்மா, அப்போ ஒன்று பண்ணலாம். நான் இன்னும் 2-3 நாளில் ஃபாரின் கிளம்பிடுவேன். வரத்துக்கு எப்படியும் 1 மாதம் ஆகிடும். போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன அவங்கள தண்ணி கொடுத்துன்னு வச்சிடலாம். சரி, நீ போயிட்டு வந்ததுக்கு அப்புறமே பார்த்துக்கலாம். சாப்பாடு எடுத்து வை. போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க. அம்மா, இது பங்கஜம்மா பேக் இங்க வைக்கிறேன். காலையில வந்து எடுத்துக்கிறேன். மேகலா, வேணிக்கு என்ன உடம்பு சரியாயிடுச்சா இல்லையா? பரவாயில்லம்மா, சரியாயிடுச்சு. காய்ச்சல் தான் கொஞ்சம் இருக்கு. மாத்திரை சாப்பிட்டாளா? சாப்பிட்டுட்டு தாம்மா படுத்திருக்கா. ஆமா, புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்காளாமே, அவளை இந்த பக்கம் ஆளையே காணோம். அதை ஏமா கேக்குறீங்க? பாவம் அவ. என்ன பண்றது, இங்க இருக்கவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில பாவம் பண்ணவங்க தான். இல்லம்மா, சின்ன வயசு, மாசமா வேற இருக்கா. மாசமா இருக்காளா? ஆமாம்மா. நீங்க ஏமா ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? இல்ல மேகலா, என் 2வது பொண்ணு கூட மாசமா தான் இருக்கா. அவ ஞாபகம் வந்துருச்சு. அவளும் என் மாப்பிள்ளையும் பாம்பேல இருக்காங்க. 1000 தான் மனஸ்தாபமும் கோபமும் இருந்தாலும் புள்ளத்தாச்சியா இருக்கிற இந்த நேரத்துல நான் அவ பக்கத்துல இருந்து கவனிக்க முடியலையே. அது நினைக்கும் போதுதான் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்னமோ என் பொண்ணுக்கு எந்த கஷ்டமும் வராம அந்த கடவுள் தாம்மா காப்பாத்தணும். சரிம்மா, அந்த சாத்துக்குடி அது புளியிருந்தே இட. அப்படியே அந்த கத்தி அங்க இருக்க இட, அந்த ஷெல்ஃப்ல சாத்துக்குடி கொடுத்தாங்க. யாரோ பழ வியாபாரி அம்மா பிறந்த நாள்னு சொல்லிட்டு சாத்துக்குடியே டொனேஷனா கொடுத்துட்டு போயிருக்காரு. என் பொண்ணுக்கு தான் செஞ்சு கொடுக்க முடியல. பாவம், இந்த பொண்ணுக்காக செஞ்சு கொடுப்போம்.
அந்த கிளாஸ் எடுமா. ம். இந்தாம்மா, இதை கொண்டு போய் இந்த பொண்ணுகிட்ட கொடு. ம். லீலா, இந்தா இந்த ஜூஸ் குடி. சாத்துக்குடி ஜூஸ் தான், குடி. எனக்கு வேண்டாங்க்கா. உன் விஷயத்த ஒரு அம்மா கிட்ட சொன்னேன், அவங்க தான் பிழிஞ்சு கொடுத்துருக்காங்க. குடி. இல்லக்கா, இப்பெல்லாம் எனக்கு சாத்துக்குடி ஜூஸே பிடிக்கிறது இல்ல. இப்பெல்லாம் பிடிக்காதுன்னா முன்னாடி ரொம்ப பிடிக்குமோ? ஆமாக்கா, முன்னாடி சாத்துக்குடி ஜூஸ்னா நான் என் உயிரையே விடுவேன். ஆனா இப்ப எல்லாம் மாறி போயிடுச்சு. சாத்துக்குடி ஜூஸும் என் வாழ்க்கை மாதிரியே கசக்க ஆரம்பிச்சிருச்சு. கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. இதுக்கு முன்னாடி பிடிச்ச விஷயம் இப்ப பிடிக்காம போற அளவுக்கு அப்படி என்னதான் நடந்துச்சு? சொல்லு லீலா, என்ன நடந்துச்சு? சொல்லுமா. எனக்கு சின்ன வயசா இருக்கும்போது எங்க அப்பா இப்படிதான் சாத்துக்குடி நிறைய வாங்கிட்டு வருவாரு. ஜூஸ்க்காக நானும் எங்க அக்காவும் பெரிய சண்டையே போடுவோம். எங்க அம்மாக்கு என் மேல பாசம் அதிகம்க்கா. அதனால எங்க அக்காக்கு தெரியாம எனக்கு இன்னொரு டம்ளர்ல எடுத்துட்டு வந்து ஒளிச்சு வச்சு தருவாங்க. அதனால எப்ப சாத்துக்குடி பழத்தை பார்த்தாலும் எங்க அம்மா அப்பாவோட ஞாபகம் தாங்க வருது. ஆனா தலைவிதி, நான் செஞ்ச ஒரு தப்பால இன்னைக்கு என் குடும்பமே சதறி போச்சுக்கா. இப்ப உங்க அம்மா அப்பா அக்கா இவங்கெல்லாம் எங்க இருக்காங்கன்னு தெரியாதா? எங்க அப்பா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாருக்கா. அக்காவுக்கு அக்காவுக்கு இல்ல, அக்கா அம்மா நானு 3 பேருமே ஆளுக்கு ஒரு திசையில பிரிஞ்சிட்டோம். விடுமா, உன் அம்மாவும் அக்காவும் உன் கூட இல்லைன்னா என்ன என்னவோ அக்காவா நினைச்சுக்க. இந்த ஜூஸ் போட்டு கொடுத்தாங்க பாரு, அவங்கள உன் அம்மாவா நினைச்சுக்க. எதையும் நினைச்சு வருத்தப்பட்டு உன் மனசை போட்டு குழப்பிக்காத. இந்தா இந்த ஜூஸ குடி. குடிமா. நாம ஒண்ணு நினைச்சா இப்ப வேற மாதிரியில நடந்துட்டு இருக்கு. எனக்கு அதான் வருத்தமா இருக்கு கோமதி. நம்ம பொண்ணு சந்தோஷமா இருக்கணும் தான் நாம இவ்வளவு செஞ்சோம். ஆனா ரேகா இப்படி சந்தோஷத்தை தொலைச்சிட்டு பெங்களூர்ல போய் உட்காந்துருக்கா. எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல கோமதி. மாப்பிள்ளைய நினைச்சா எனக்கு அதை விட கஷ்டமா இருக்குங்க. அவர் நம்மள பார்க்கும் போதெல்லாம் என் வாழ்க்கையை இப்படி நாசமாக்கிட்டீங்களேன்னு கேக்குற மாதிரியே இருக்குங்க. அவளோட பிடிவாதமும் கோபமும் நமக்கு நல்லாவே தெரியும். அவ பாட்டுக்கு மாப்பிள்ளை மேல இருக்கிற கோபத்துல பெங்களூர்ல வேலை பார்த்து அங்கேயே தங்கினாலும் தங்கிடுவா. முதல்ல லீலா தான் நம்ம மாப்பிள்ளைக்கு துரோகம் பண்ணிட்டான்னு ரேகாவை நம்ப வச்சு அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டு வரணும். நானும் அந்த எண்ணத்துல தாங்க காலையில இருந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனா அவ நம்ம நம்பரை பார்த்த உடனே அட்டன் பண்ண மாட்டேங்கிறா. நானும் வேற நம்பர்ல இருந்து போட்டு பார்த்தேங்க. ஆனா என் குரலை கேட்டதுமே கட் பண்ணிடுறாங்க. இதை பாரு கோமதி, மாப்பிள்ளைக்கும் ரேகாவுக்கும் சின்ன அளவுல மனஸ்தாபம் இருக்கும்போதே அவங்கள சேர்த்து வச்சாதான் உண்டு. இல்லைன்னா இது நாளாக நாளாக பெரிய பிரச்சனையா மாறி கடைசியில அவங்க சேராமலே போயிடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. எனக்கும் அதே பயந்தாங்க. இப்ப என்னங்க பண்றது? இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு கோமதி. இன்னும் நம்ம இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கிறது எனக்கு என்னமோ வேஸ்ட்னு தோணுது. நாம் உடனே பெங்களூர் கிளம்பி போய் ரேகாவை நேரில் பார்த்து பேசி அவளுக்கு புரிய வச்சு கூட்டு வரதான் நல்லது. ஆமாங்க, அதுவும் சரிதான். போகும்போது
அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட்டையும் எடுத்துட்டு போயிடுவோம். அதை பார்த்தாலாவது நிச்சயம் ரேகா நம்புவாங்க. சரி, நம்ம உடனே கிளம்புறதுக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணு. நான் போய் டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டு வந்துடுறேன். அக்கா வந்தா எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிடு. சரிங்க. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை, அமைதி என்றும் இல்லை. என்னைய வீட்டை விட்டு அனுப்பணும்னு பாக்குற? நான் நினைச்சதை அடையாம இங்கேருந்து போக மாட்டேன்டி. இது பாரு, உன்னை தண்ணி கொடுத்தன போக வைக்கணும் நான் முடிவு பண்ணல, ஆண்டி முடிவு பண்ணுது. அந்த கிளவு போட்டு சொன்னா உனக்கு எங்க போச்சு புத்தி? நீ வேணாம் தடுத்துருக்கணும்ல. என்னை வீட்டை விட்டு அமிச்சிட்ட நிம்மதியா இருக்கலாம் நீ நினைச்சிட்டியா? அந்த டக்கால்ட்டி வேலையெல்லாம் நம்ம கிட்ட நடக்காது. என் சித்திரவதையை நீ அனுபவிச்சுதான் ஆகணும். அதுதான் உன் தலை விதி. அதை விட்டுட்டு என்னை வீட்டை விட்டு அனுப்பணும், இந்த விஷயத்த வெளியே சொல்லணும்னு ஏதாவது தில்லாலங்கடி வேலை பண்ண, முன்ன மாதிரி கேபிள் டிவி டெலிகாஸ்ட் இன்டர்நெட்லாம் போக மாட்டேன். உன் புருஷ கதையை முடிச்சிருவேன், போட்டுருவேன். சங்குதான். நான் இந்த வீட்டை விட்டு போறேன் தான் சொல்லுவேன். நீ என்ன தெரியுமா சொல்லணும்? போக வேணாம் தடுக்கணும். இல்லைன்னு வைக்கி, இவ்வளோ நாளா தலையில பூவு நெத்தில குங்குமம் கலர் போடவேன்னு ஒரு கெட்டப்ல இருந்தியே, அந்த கெட்டப் இருக்காது. ஒன்லி ஒயிட் அண்ட் ஒயிட் தான். புரியுதா? விதவ கோலத்துல இருப்ப. ರೇಖಾ ಮೇಡಮ್, ನಿಮ್ಮ ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಬಂದಿದ್ದಾರೆ, ಕಾರ್ ಹತ್ರ ವೇಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ரேகா, வாமா ரேகா. இங்க எதுக்கு வந்தீங்க? உங்க கூட இருக்க சகிக்காம தானே நான் இங்க வந்தேன். அப்புறம் ஏன் இங்கே வந்து என் நிம்மதியை கெடுக்குறீங்க? ஏன் ரேகா இப்படி எல்லாம் பேசுற? வேற இப்படி பேச சொல்றீங்க? நீங்க செஞ்ச காரியத்துக்கு உங்களை பார்த்தாலே எனக்கு ஆத்திரமா வருது. ஏதோ என்ன பெத்தவங்களாச்சேன்னு பார்த்துட்டு இருக்கேன். தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க. போகலன்னா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். அம்மாடி, உன் கோவம் எங்களுக்கு புரியுதுமா. ஆனா கிருஷ்ணா மேல எந்த தப்பும் இல்ல. மாப்பிள்ள ரொம்ப நல்லவருமா. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா இருக்கிற கொஞ்ச காலத்தை நாங்க நிம்மதியா கழிச்சிட்டு போய் சேர்ந்துருவோம்ல. ரேகா, நீ நினைக்கிற மாதிரி அந்த லீலா நல்லவளும் இல்ல, மாப்பிள்ள அவளுக்கு துரோகமும் பண்ணலமா. அவதான் மாப்பிள்ளைக்கு துரோகம் பண்ணிட்டா. வெளியே போ, போ வெளியே. உங்களையும் தான் சொல்றேன். என்ன 2 பேரும் சேர்ந்து நாடகம் ஆடுறீங்களா? ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்ததும் இல்லாம இப்போ என்கிட்டயே வந்து அவளை பத்தி வாய் கூசாம தப்பா சொல்றீங்களே, உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்ல? ரேகா, முதல்ல நாங்க சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. அந்த லீலா எப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சிருக்கா தெரியுமா? நீ எனக்கு மகளா போயிட்ட சொல்றதுக்கே நான் கூசுது. அவ என்ன காரியம் பண்ணான்னு மட்டும் இல்ல, நீங்களும் அத்தையும் சேர்ந்து என்ன காரியம் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன ஒண்ணும் தெரியாத மாதிரி பாக்குறீங்க? லீலா வயித்துல வளர்ற குழந்தை கிருஷ்ணாவோடது தாங்கிறதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு. அந்த குழந்தை கிருஷ்ணாவோடது இல்லைன்னு ஒரு பொய்யான டிஎன்ஏ சர்டிபிகேட் கொடுத்தாங்களே நம்ம ஃபேமிலி டாக்டர், அவங்க கொடுத்த ஒரிஜினல் சர்டிபிகேட் காப்பி என்கிட்ட இருக்கு. நடந்தது நடந்து போச்சு. எதுவா இருந்தாலும் நம்ம ஊர்ல போய் பேசிக்கலாம். வாமா.
இதுக்கு மேலேயும் நான் வீட்டுக்கு வந்தாதான் நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு சொன்னா கிருஷ்ணாவை லீலா கூட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லுங்க. இப்பவே என் பாதுகாப்புல இருக்கிற லீலாவை கூட்டிக்கிட்டு நான் வீட்டுக்கு வரேன். அதுவும் முடியலன்னா அந்த கிருஷ்ணாவை வீட்டை விட்டு அனுப்புங்க. இதை எதையும் செய்யாம சும்மா இங்க இருந்து என் மனசை மாத்தணும்னு நினைச்சீங்க, அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. என்ன இளவரசி, மாமா இன்னும் வரலையா? இன்னும் வரல கயல். அவர் வரத்துக்குள்ள ஃபங்க்ஷனே முடிஞ்சிடும் போல இருக்கு. யார் வீட்டு பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு இருக்கீங்க? என் ஃப்ரெண்டு கௌசல்யா இருக்கால அம்பத்தூர்ல, அவ குழந்தை பர்த்டேக்கு. என்னங்க பர்த்டே பார்ட்டிக்கு போகணும்னு சொன்னல, இவ்ளோ லேட்டா வரீங்க? வேலை இருந்துச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு. சரி சீக்கிரம் போய் குளிச்சிட்டு வாங்க, டைம் ஆயிடுச்சு. சரி. இளவரசி, மாமா இப்போ முன்ன மாதிரிலாம் இல்ல, பெரிய பிசினஸ் மேன் ஆயிட்டாரு. ஏதோ செக்ரட்டரி மாதிரி ஒரு பொண்ணை கூட அப்பாயிண்ட் பண்ணிருக்காரு. அப்படியா? சொல்லவே இல்ல. செக்ரட்டரிலாம் ஒன்றும் இல்லைம்மா, குவாலிட்டி கண்ட்ரோலுக்கும் எக்ஸ்போர்ட் இன்சார்ஜுக்கும் 2 ஆள் தேவைப்பட்டது. அந்த பொண்ணு ஏற்கனவே ஒரு ஃபுட் ப்ராடக்ட்ஸில் வேலை பார்த்துச்சான், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கூட. அது மட்டும் இல்லாமல் அவள் என் ஃப்ரெண்டோட தங்கச்சி, அதான் வேலையில் சேர்த்துக்கிட்டேன். நானே உங்ககிட்ட சொல்லலாம்னு நினச்சேன், கிளம்புற அவசரத்தில் மறந்து போயிட்டேன். ஆமாமா இளவரசி, அந்த பொண்ணை கூட பார்த்தா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு மாதிரி தான் தெரியுது. மதியம் நீ கொடுத்தனுப்புற சாப்பாடு கூட மாமா சாப்பிடாம 2 பேரும் வேலைன்னு அலைஞ்சிட்டு இருந்தாங்க தெரியுமா? வேலைக்கு சேர்ந்த நாளே அந்த பொண்ணு அவ்வளோ சின்சியரா வேலை பார்த்தா. என்னங்க மதியானம் சாப்பிடலையா? எல்லாம் சாப்பிட்டேம்மா. அந்த பொண்ணுக்கு ஏஜென்சி, எக்ஸ்போர்ட் ஆஃபீஸ் எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன். அப்படியே ஏர்போர்ட்டுக்கும் கூட்டிட்டு போயிட்டு எக்ஸ்போர்ட் பண்ற டீட்டெயில்ஸ்லாம் காட்டிட்டு வந்தேன். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சரி போங்க, குளிச்சுட்டு வாங்க. சரி. சார், புரோக்கர் பொன்னுசாமி பேசுறேன். வீடு வாடகை கேட்டிருந்தீங்க. போரூர் பக்கத்தில் ஒரு வீடு காலியா இருக்கு, அதை வேணா பேசி முடிச்சிடலாமா சார்? யாரு? மேடம், சுப்பிரமணியம் சார் இல்லைங்களா? அவரு குளிச்சிட்டு இருக்காரு சார். நான் அவர் வைஃப் தான் பேசுறேன். என்ன விஷயம்? சார் வீடு ஒன்று வாடகை கேட்டிருந்தாரு. வந்த உடனே புரோக்கர் பொன்னுசாமி பேசுறேன்னு சொல்லிடுறீங்களா? வீடா? மேடம் சொல்லிடுறீங்களா? ஹலோ. சரி சார், நான் சொல்லிடுறேன். சரிங்க மேடம். யாருக்கு பார்த்திருப்பாரு? என்னங்க, புரோக்கர் பொன்னுசாமின்னு யாரோ ஃபோன் பண்ணாரு. யாருக்கோ வீடு பார்க்கணும்னு சொன்னீங்களாமே? ஆமா, அதான் என் ஃப்ரெண்டு ஜெயந்த் இருக்கால, ஏற்காட்டில் பார்த்தேன்னு சொன்னேனே, அவன் அவங்க அம்மாவை கூட்டிட்டு சென்னைக்கு வந்துட்டான் வைத்தியம் பார்க்கறதுக்காக அவங்க அம்மாவுக்கு. அதுக்கு தான் வீடு பார்க்க சொன்னான். ஆமா, அவரு வேற ஏதாவது சொன்னாரா? அதான் போரூர்ல ஏதோ வீடு இருக்கான், நல்லா இருக்கான், பேசி முடிக்கட்டுமான்னு கேட்டாரு. சரி, நான் பேசுறேன். சரி, சீக்கிரம் ரெடி, அவங்க டைம் ஆச்சு. சரி. போலாமா? இல்ல இளவரசி, ஒரு புது ஏஜென்சி விஷயமா ஒருத்தர் பார்க்க வரேன்னு சொல்லியிருந்தேன். இப்பதான் ஞாபகம் வந்துச்சு, நான் போய் பார்த்துட்டு வந்துட்டுமா? என்னங்க, பர்த்டே பார்ட்டிக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. சாரிம்மா, என்னால் இப்போ வர முடியாது, ரொம்ப முக்கியமான அப்பாயின்மெண்ட், நான் போயே ஆகணும். நீ மட்டும் போயிட்டு வந்துடுறேன். என்னங்க 2 பேரும் வருவோம்னு சொல்லிட்டேன், இப்படி கடைசி நிமிஷத்துல முடியாதுன்னா எப்படிங்க? புரியுதுமா, ஆனா இது பிசினஸ் விஷயம், தள்ளிப்பட முடியுமா? நமக்கு புது ஏஜென்சி கிடைக்கிறது பெரிய விஷயம், அதை தள்ளிப்பட முடியாதுல்ல இளவரசி. ஏங்க, இருக்கிற ஏஜென்சி எல்லாம் பத்தாதா? என்ன பேசுற நீ? வர லாபத்தை வேண்டான்னு சொல்றியா? அப்ப நம்ம கம்பெனியை ஆரம்பிச்சுக்க தேவையில்லையே, பழைய மாதிரி லோக்கல்லே சப்ளை பண்ணிக்கலாம்ல? இல்ல, நான் அதுக்கு சொல்ல வரல. இத பாருமா, புரிஞ்சுக்கோ ப்ளீஸ், முக்கியமான அப்பாயின்மெண்ட், நான் போயிட்டு வந்துடுறேன். ஒரு வேலை சீக்கிரம் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, நான் டைரக்டா வந்து அங்கேயே உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன், சரியா? அந்த கடைசி வரைக்கும் நம்ம இடம் தான். ஆமா, ஒரே நிமிஷம் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். சரி சார், சொல்லுங்க சார்.
என்னென்ன நீங்க போன் யார் எடுக்கிறா என்னன்னு பார்த்து பேச மாட்டீங்களா? ஏன் சார் எதனா ப்ராப்ளமா? ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை. இனிமேல் நான் எடுத்தா மட்டும் பேசுங்க. ஓகே சார். ஆமா, ஏதோ போரூர்ல வீடு இருக்குன்னு சொன்னீங்களாமே? ஆமாம் சார், அதுக்காக தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அண்ணே, அந்த வீட்டில் சொல்லி வைங்கண்ணே, பார்ப்போம், பிடிச்சிருந்தா பேசி முடிச்சிருவோம். அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் வராது சார். நம்ம கைக்கு வந்த வீடு நம்மளை விட்டு எங்கேயும் போகாது சார். அந்த வீட்டு அட்ரஸ் சொல்லுங்க, என் சொந்தக்கார பொண்ணை கூட்டிட்டு அங்கே வந்துடுறேன். இந்த காரை பக்கம் மெயின் ரோடு இருக்குல்ல சார்? ஆமா. சரி சரிண்ணே, தெரியும் தெரியும், நான் வந்துடுறேன். சரி சார். நீங்க அங்க போங்க, நான் ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்துடுறேன். சரி ஓகே சார், நாங்கள் வந்துடுறேன். சரிண்ணே. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். பார்ட்டி ரொம்ப நல்லவர், ரொம்ப வருஷமாக எனக்கு பழக்கம். ஃபோனில் ஒரு 1/2 ஹவரில் வரேன்னு சொன்னார், இன்னும் ஆளை காணோம். இதோ ஒரு ஃபோனை போட்டுடுறேன். இதோ வந்துட்டார்ல. வணக்கம் சார். வணக்கண்ணே. வணக்கம். நான் சொன்னேன்ல சுப்பிரமணியம் சார், இவருக்கு தான் வீடு கேட்டிருந்தேன். உங்களுக்கு தான் வீடா? ஆமாம்மா, எங்களுக்கு தான் வீடு. இந்த பொண்ணை பார்த்தா கல்யாணான பொண்ணு மாதிரி தெரியலையே. அம்மா, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் எங்களுக்குன்னு சொன்னது எனக்கும் இந்த பொண்ணுக்கும் இல்லை, இந்த பொண்ணுக்கும் இவங்க அம்மாவுக்கும்னு சொன்னேன். ஓஹோ, அப்படியா? இந்த பொண்ணு உங்களுக்கு என்ன வேணும்? இவங்க என்னோட சொந்தக்காரங்கம்மா. ஓ. இவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு. வீடு பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்கள கூட்டிட்டு வரலான்னு இருக்கோம். அம்மாவுக்கு என்னம்மா உடம்புக்கு? ஹார்ட் ப்ராப்ளம். ஓ. உடம்பு வீக்கா இருக்கிறதுனால ஆபரேஷன் பண்றது சிரமம்னு சொல்லிட்டாங்க. அதான் இங்க கூட்டிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அப்புறம் அவங்களால நடக்க முடியாது, வீல் சேர்ல தான் உட்காந்துருப்பாங்க. சரி சரி சார், கொஞ்சம் வீட்டை பார்க்கலாம் சார். முன்னாடி ஹால் இருக்கு, கிச்சனு, பெட்ரூம். பிடிச்சிருக்கான்னு போய் பாருங்க. சரி. என்ன, வீடு பிடிச்சிருக்கா? இல்ல, வாடகை ஜாஸ்தியா இருக்கும் போல இருக்கு. அத பத்தி நீயே யோசிக்கிற? வீடு உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? இல்ல, அம்மாவும் நானும் 2 பேர் தானே. 2 பேருக்கு எதுக்கு இவ்ளோ பெரிய வீடு? அதெல்லாம் உன்கிட்ட கேட்டேனா? வீடு பிடிச்சிருக்கா இல்லையா? சரி வா, அப்ப பேசி முடிச்சிடலாம். என்ன சார், வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. அப்புறம் என்னக்கா, அட்வான்ஸ் வாடகை மற்ற விவரம்லாம் பேசி முடிச்சிருங்க. புதுசா சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு? ஏற்கனவே சொன்ன மாதிரி வாடகை 5000 ரூபாய், தண்ணி முறை வசலுக்கு 200 ரூபாய், கரண்ட் பில்லு மத்தவங்க மாதிரி யூனிட்டுக்கு இவ்வளோ நல்லா வாங்குறது இல்ல. அதுல என்ன வருதோ அவங்களே கட்டிக்கிட்டோம். அப்புறம் 10 மாசம் அட்வான்ஸ். எல்லாம் ஓகேம்மா, ஆனா அட்வான்ஸ் மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நல்லா இருக்கும். இல்ல தம்பி, இதுக்கு முன்னால இருந்தவங்க கிட்ட 50000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கியிருந்தோம். உங்ககிட்ட வாங்கி தான் அவங்களுக்கு கொடுக்கணும். அதனால தான் கேட்குறேன். கோயிலுக்கு பின்னாடி தான் அவங்க வீடு இருக்கு, வேணும்னு அவங்க கிட்ட கேட்டுட்டு கொடுங்க. சே, அப்படி நம்பிக்கைலாம் இல்லாம இல்லம்மா, நீங்க குறைச்சிக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும்னு பார்த்தேன். எல்லா வீட்லயும் 10 மாசத்து வாடகை அட்வான்ஸா கேட்கறது ஒன்றும் புதுசு இல்லையே. இதுல 5000 ரூபாய் இருக்கு, இதை டோக்கன் அட்வான்ஸா வச்சுக்கங்க. மீதி பணத்தை 2 நாள்ல கொடுத்துறேன். 2 நாள்ல கொடுத்துருங்க தம்பி. கண்டிப்பா கொடுத்துறேம்மா. அப்புறம் இன்னொரு விஷயம், சொல்லுங்க. இந்த பொண்ணு இன்னிலேருந்து இந்த வீட்லயே தங்கிக்கிட்டோம். வீடு இல்லாதனால தான் ஹோட்டலையே தங்க வச்சிருந்தேன். அதனால என்ன தம்பி, தாராளமா தங்கிக்கிட்டோம். ரொம்ப நன்றிம்மா. பரவாயில்லப்பா, நீ இங்கேயே தங்கிக்கோமா. பொன்னுசாமி, நீங்க அப்புறமா வாங்க. சரிங்கக்கா, நான் அப்புறமா வரேன். சரி ஜெயந்தி, நான் போய் ஹோட்டல் ரூமை வெக்கேட் பண்ணிட்டு லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். சரியா? சரிங்க. ஏமா, வாங்கம்மா. உன் பேர் என்னம்மா? ஜெயந்தி. என் பேரு சாரதா. வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. சொந்த ஊர் எதுமா? ஏற்காடு. ஏற்காடா? என் தங்கச்சி மகளை கூட சேலத்துல தான் கட்டி கொடுத்துருக்கோம். சேலத்துல எங்க? சேலம் டவுன்லயே தாம்மா. அவ வீட்டுக்காரு பெரிய ஹோட்டல் வச்சிருக்காரு. சரிங்கம்மா. உங்களுக்கு எத்தனை பசங்க? எனக்கு ஒரு பையன், ஒரு பொண்ணுமா. பையனும் மருமகளும் மும்பைல இருக்காங்க. பொண்ணை இங்க தான் கட்டி கொடுத்தோம். ஆனா மாப்பிள்ள சிங்கப்பூர்ல இருக்காரு.
பொண்ணும் கல்யாணத்துக்கு அப்புறம் அவரோடவே சிங்கப்பூருக்கு போயிட்டா. 2 பேருமே உங்க பக்கத்துல இல்லைங்களா? பொண்ணும் மாப்பிளையும் லீவுக்கு வந்திருக்காங்க. இப்ப மாப்பிள்ளை வீட்ல இருக்காங்க. அப்பப்போ வந்து பாத்துட்டு போவாங்க. பையனும் மருமகளும் அடுத்த மாசம் வருவாங்க. பரவாயில்லம்மா, 2 பேரும் நல்லா சம்பாரிச்சு நல்ல நிலைமையில தான் இருக்காங்க போல. சம்பாதிச்சு என்னமா பிரயோஜனம்? நினைச்ச நேரத்துல பாக்குற தூரத்திலேயே 2 பேரும் இருக்காங்க. பிள்ளைங்க சந்தோஷமா இருந்தா போதும்னு மனசை தேத்திட்டு இருக்கேம்மா. என் பொண்ணுதான் வந்திருக்கா போல இருக்கு. வாமா. என்னம்மா டூலைட் போர்ட கையில வச்சிட்டு இருக்கீங்க? அம்மா யார் இவங்க? இந்த பொண்ணும் அவங்க அம்மாவும் தான் இங்க குடி வர போறாங்க. ஓ அப்படியா? நான் ஜெயந்தி. இப்பதான் அம்மா உங்களை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்களும் கரெக்டா வந்துட்டீங்க. சரி, சொல்றேன்னு தப்பா நினைக்காதம்மா. வீட்ல பழைய சோஃபாலாம் இருக்கு, நீ அதை யூஸ் பண்ணிக்கோமா. வாமா. நீங்க போங்க வரேன். உங்க நேட்டிவ் எது? ஏற்காடு. ஆஹா, எனக்கு சென்னை தான் நேட்டிவ். நானே என் ஹஸ்பண்டும் சிங்கப்பூர்ல செட்டில் ஆயிட்டோம். அம்மா சொன்னாங்க. அம்மா பாவம் தனியா இருக்காங்க, கொஞ்சம் பாத்துக்கோங்க. கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். அம்மா, இந்திராமா, என்னம்மா நான் கூப்பிட்டது கூட காதுல கேட்காம இப்படி பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க? என்னம்மா, எதுவும் உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்புறம் ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? காலையில உன் ரூமுக்கு வந்துட்டு வந்ததுல இருந்தே என்னமோ தெரியல. என் 2வது பொண்ணு என் கூட இருக்கிற மாதிரியும், அவ என்ன அம்மான்னு கூப்பிடுற மாதிரியும், அவ என் மடியில தலை வச்சு படுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியும் என்னென்னவோ ஞாபகம்லாம் வருது. இந்த மாதிரி எல்லாம் தோணுச்சுன்னா உங்க பொண்ண பார்க்க போறீங்கன்னு அர்த்தம். ஆமாம்மா, நீங்க வேணா பாருங்க, கூடிய சீக்கிரமே உங்க பொண்ண பாப்பீங்க. உன் வாய் முகூர்த்தம் அப்படியே பலிக்கட்டும்மா. கவலையே படாதீங்கம்மா, கண்டிப்பா பலிக்கும். ஆமா, அந்த பொண்ணு எங்க? அவ துணி துவைச்சிட்டு வரேன்னு சொன்னாம்மா. ஐயோ, முழுகாம இருக்கிற பொண்ணுன்னு சொல்ற. எதுக்குமா இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்ற? நீ கொஞ்சம் நான் கொஞ்சம் துவைச்சிருக்கலாம்ல. நான் சொன்னேம்மா, எங்க அவ கேக்குறா? வாழ்ந்துகிட்ட குடும்பம் போல இருக்கு. அம்மா, உங்களை வாட நம்ம கூப்பிடுறாங்க. ஹாய் சித்தப்பா. ஹாய் குட்டி. அண்ணி, இளவரசி மேல இருக்காளா? இல்லப்பா, கீழே தான் இருந்தா. நீங்களும் கொஞ்சம் கீழே வாங்களேன். இளவரசி, இளவரசி. அது வரங்க. என்னங்க? நம்ம கம்பெனில இருந்து ப்ராடக்ட்ஸ் அனுப்பிச்சோம்ல, அதுக்கு முதல் செக் அனுப்பிச்சிருக்காங்க. 1 லட்சம் ரூபா. 1 லட்சம் ரூபாயா? எங்க? 1 லட்சம் ரூபா தான். என் வாழ்க்கையிலே இப்பதான் 1 லட்சம் ரூபாய்க்கு உண்டான செக்கையே பாக்குறேன். இளவரசி, மாமா வாங்கின ஃபர்ஸ்ட் செக்கே 1 லட்சம் ரூபாய். இதுக்கப்புறம் எவ்வளோ செக்ஸ் வருமோ, எவ்வளோ பணம் வருமோ. நீங்க காரு பங்களான்னு செட்டில் ஆயிடுவீங்க. அப்புறம் எங்களெல்லாம் மறந்துட மாட்டீங்கல்ல? ஏய், என்னடி அதிக பிரசங்கித்தனமா பேசிக்கிட்டு? சும்மா இரு. சுப்பிரமணி, இன்னும் நீங்க மேலும் மேலும் உயர்ந்த இடத்துக்கு போகணும். எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். சரி இளவரசி, அந்த செக்கை சாமி முன்னாடி வை. நாளைக்கு காலையில பேங்க்ல டெபாசிட் பண்ணிடலாம். சரிங்க.
காஃபி டீ ஏதாவது குடிக்கிறீங்களா? வேண்டாம்மா, இதை முடிச்சுட்டு வரேன். என்னது இது? அதான் நம்ம ஆளுங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்ல, அதான் யார் யாருக்கு என்னென்ன செட்டில் பண்ணணும்னு பார்க்குறேன். ஓ, பட்ஜெட் போட்டிங்களா? ஏன்? இல்ல 10,000 ரூபாய் வந்தாலே அந்த செலவு இருக்கு இந்த செலவு இருக்குன்னு பட்ஜெட் போடுவீங்களே. 1,00,000 ரூபாய் வந்திருக்கு, அதான் கேட்டேன். லோன் கட்டணும், அப்புறம் நம்ம கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் சம்பளம் கொடுக்கணும், அப்புறம் நம்ம ஸ்டாக் வாங்கியிருக்கோம்ல அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் செட்டில் பண்ணணும். மீதி இருக்கிற பணத்தை கம்பெனி ரொட்டேஷனுக்கு வச்சுக்க வேண்டியதுதான். மீதி எவ்வளோ இருக்கும்? இருக்குமா, 40-50,000 இருக்கும். மீதி இருக்க பணத்துல கொஞ்சம் நகை வாங்கி வைக்கலாமா? ஆரம்பிச்சிட்டிங்களா? கொஞ்சம் கையில் காசு வந்துட்டா போதுமே, உடனே நகை எடுக்கணும் புடவை எடுக்கணும்னு கடை கிளம்பிடுவீங்களே. நான் எனக்கு கேட்கலைங்க. பின்ன நம்ம வீட்ல கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கா. யாரு? கயல்கா? ஆமாங்க. வயசு பொண்ணை எவ்வளவு நாள் நம்ம வீட்லயே வச்சுட்டு இருக்க முடியும்? காலகாலத்துல அவளுக்கும் கல்யாணம் பண்ணி அனுப்பணும்ல. இப்படி முடிஞ்ச வரைக்கும் நகையெல்லாம் வாங்கி வச்சாதானே அவளை கல்யாணம் பண்ணி அனுப்பும் போது நல்லபடியா அனுப்ப முடியும். இளவரசி, கம்பெனி ஆரம்பிச்சு வாங்குற முதல் செக். கம்பெனிக்காக நீங்க 2 பேரும் தான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. உங்களுக்கு எதுவும் வாங்காம கையிலுக்கு வாங்கணும்னு நினைக்கிறீங்களே? என்னக்கா, எங்களுக்கு எப்ப வேணா வாங்கிக்கலாம். ஆனா இப்போ நமக்கு இருக்கிற பெரிய கடமையே கையிலுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்றதானே. அவளுக்கு வாங்கி வைக்கிறதானே முக்கியம். நான் அதுக்காக சொல்லல இளவரசி. ஏற்கனவே அவ கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு இருக்கா. அவ அப்படிதாக்கா சொல்லுவா. அதுக்காக நம்ம அப்படியே விட்டுற முடியுமா? நம்ம தான் அவளுக்கு நல்லது கெட்டதை எடுத்து சொல்லி பண்ணி வைக்கணும். என்னத்தை எடுத்து சொல்றது? அன்னைக்கு எப்படி பேசினாங்கிறத நீ தானே பார்த்த, மறந்துட்டியா? கல்யாண பேச்சை இனிமே எடுக்கவே மாட்டோம்னு சொல்லிதானே அவளை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்தோம். மறுபடியும் எப்படி? எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. என்னங்க, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒண்ணுமில்ல. பணம் கைக்கு வந்தது சொல்லுங்க. நீங்க, நான், அக்கா எல்லாரும் போய் கையிலுக்கு நகை எடுத்துட்டு வந்துருவோம். சரியாக்கா? டோக்கன் அட்வான்ஸா வச்சுக்கங்க, மீதி பணத்தை 2 நாள்ல கொடுத்துறேன். 2 நாள்ல கொடுத்துருங்க தம்பி. என்னங்க, என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்லையே. போயிட்டு வரலாம்ல. போலாம். சார்ஜ் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? லேப்டாப் சார்ஜர், மொபைல் சார்ஜர், அப்புறம் டெண்டர் ஃபைலையும் உள்ள வச்சிருக்கேன். மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லபடியா போயிட்டு வாப்பா. கோவிலுக்கு போயிட்டு வந்தேன், திருநீர் வச்சுக்க. அம்மா, ஃப்ளைட் எப்பப்பா? ஏதோ டிலேன்னு சொல்லிட்டு இருந்த. இல்லம்மா, 10:30 தான். அப்போ நான் கிளம்புறேம்மா. சரிப்பா, பத்திரமா பார்த்து போயிட்டு வா. போய் சேர்ந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணுப்பா. வெளியிலலாம் கண்டதையும் சாப்பிடாத, உடம்ப பார்த்துக்க. என்னம்மா, நானும் குழந்தையா? இல்ல, சொல்றேன்டா. சரி, நான் பார்த்துக்கிறேன். ஜாக்கிரதை. ஃபிலோ, நான் கிளம்புறேன். ஏய், என்ன கண் கலங்கிட்டு இருக்க? கொஞ்ச நாள் தானம்மா, போகும்போது கண் கலங்கிட்டு சந்தோஷமா வெளியே அனுப்பாண்டாமா. போயிட்டு வரேன். பத்திரமா போயிட்டு வாங்க. சரி. சரி நிம்மி, நான் போய் மச்சான ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிங்க. ஏங்க, வேலை விஷயமா ஒருத்தரை பார்க்க போகணும்னு சொன்னீங்கல்ல? அப்ப அண்ணனை டிராப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு வந்துடுறீங்களா? இல்ல, இன்னைக்கு முடிஞ்சா வாங்க, இல்லைன்னா நாளைக்கு காலையில மீட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் எப்படியும் ஃபாரின் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நம்ம கம்பெனிலே வேலை செய்யலாம்ல, எதுக்கு வெளியில் ட்ரை பண்ணிட்டு? இல்லை மச்சான், அது ஒத்து வராது. ஏன்? சில காரணங்கள்லாம் இருக்கு, பல சிக்கல்கள்லாம் இருக்கு. அது நீங்க போயிட்டு வந்தோன்னே பேசிக்கலாமே. அத்தை, நான் போய் மச்சானை ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறேன். கேபிள் டிவி, டெலிகாஸ்ட், இன்டர்நெட்லாம் போக மாட்டேன். உன் புருஷ கதையை முடிச்சிருவேன், போட்டுருவேன். சங்குதான். சரி,
மச்சான் நீங்கள் கிளம்புங்க வாங்க. எங்க நானே ட்ராப் பண்ணிடுறேனே. ஏர்போர்ட்லையா? டைம் என்ன ஆச்சு? இதுக்கப்புறம் நீ ட்ராப் பண்ணிட்டு எப்போ திரும்ப வர்றது? வேண்டாம் விடு. இல்லங்க நானே வரேங்க, ஏத்து விட்டு நான் வந்துடுறேன். இப்ப ஏமா நீ பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்க? தான் அவங்க போறாங்கல்ல, போயிட்டு வரட்டும். இல்ல ஆண்டி, அது வந்து சொன்னா கேளுமா. நேரங்கிட்ட நேரத்துலலாம் நீ போயிட்டு வர வேண்டாம். நாட்டுல கொஞ்சமாவா நடக்குது? மச்சான் நீங்கள் வாங்க, டைம் ஆச்சு. சீக்கிரம் வாங்க. சரி நான் கிளம்புறேன். போய் சேர்ந்த உடனே ஃபோன் பண்ணேன்னா. சரிம்மா. பை ஃபிலோ. பைமா. ரேகா வீட்டை விட்டு கிளம்பி நேராக பெங்களூர் போறக்கா. அந்த லீலாவை கூட்டிக்கிட்டு டாக்டர்கிட்ட போயிருக்கேன். டாக்டர்கிட்ட கேஸ் போட்டுருவேன்னு போய் சொல்லி மிரட்டி ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கா. அவளா அவ தலையில மண்ணள்ளி போட்டு வந்து நிக்கிறா. என்ன நீ சொல்றீங்க? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. புரிஞ்சு இனிமேல் என்ன ஆக போகுது? Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.